வெல்கம் டு மீடியா ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு கஸ்டமரோடைய மிஷின், ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூரான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து இந்த ரஸ்ட் டெஸ்க்குன்றது. எல்லாருக்கும் எனிடெஸ்க்கு தெரியும், டீம்விவர் தெரியும். இப்போ இது எல்லாமே பெய்டு வெர்ஷன், ஓகேங்களா. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரஸ்ட் டெஸ்க்குன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன், ஓகேங்களா. இப்போ இது வந்து கஸ்டமர் வந்து 2 விதமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் நம்மளை முழுசாக நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் நம்மளை நம்பி தருவாங்க, ஓகேங்களா. அப்படி நம்பி தராங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை அவங்க மிஷினில் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். இல்லை அவங்க ஜஸ்ட்டு ஐடி தான் கொடுக்குறாங்க, நம்ம சாஃப்ட்வேர் டெமோ தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஐடியை வந்து நம்ம அங்கே வந்து கொடுக்கலாம். ஸோ அதன் மூலிமா அவங்க மிஷினில் நம்ம இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்டாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் அக்செப்ட் பண்ணோடனே நம்ம வந்து அவங்க மிஷினை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சர்வீஸை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். மற்றபடி அவங்க ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணுறதோ இல்லை நம்மகிட்டேருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி போடுறதோ நடக்காது. அப்படி பண்ணோம் அப்படின்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஹேங்கிங் ஆகிடும். ஹேங்கிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ அந்தமாரி தான் இப்போ புது அப்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட்டில் RustDesk, ஓகேங்களா, RustDesk அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேங்கிங் ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜஸ் வரும். இங்கே நீங்கள் விண்டோஸுன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்காங்க, இதுவுமே உங்களுக்கு கிட்டப்பில் போய்டும். கிட்டப்பில் போய்ட்டோடனே நீங்கள் இங்கே விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த வெர்ஷன் ரொம்ப செக்யூர். நான் இதை வந்து அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். நான் அவங்க மிஷினில் ஆப்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் கண்டினியூ கொடுத்து நான் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர், என்னுடைய பில்லிங் சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு இப்போ நான் பண்ணி தரணும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் மிஷினில் நம்மளுடைய பில்லிங் சாஃப்ட்வேரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்தமாரி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். RustDesk வெரி செக்யூர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் காப்பி பண்ணி போடவோ அல்லது வந்து இது பண்ணவோ முடியாது, ஓகேங்களா. முன்னாடி வந்து அந்த ஆப்ஷன் இருந்தது, பட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அலோ காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிப்போம். சேம் டைம் அவங்க எனபிள் பண்ணால் தான் அது நடக்கும். இதனுடைய ஸ்க்ரீனை வந்து சிறுசாக்குறது, ஒரிஜினல் சைஸ் வைக்கிறது, இல்லைன்னா இதுமாரி ஜூம் பண்ணுறது, அந்தமாரி ஆப்ஷன்ஸு இதில் ஆல்ரெடி இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் அவங்க இதில் வந்து ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்மூத்தாக என் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற அந்த ஃபீல்டு இருக்குது. நெட்டும் ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் தான் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்மளுடைய மிஷினில் பேஸ்ட் பண்ண பார்க்குறேன். நாட் அவைலபிள். சப்போஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபைலை நான் இங்கேருந்து காப்பி பண்ணி போட போகிறேன், ஓகேவா. ஏதாவது ஒரு ஃபைலை நான் காப்பி பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு எனிஒன் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகேங்களா, அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஹேங் ஆகி நிற்கும். ஸோ இது வந்து கனெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹேங்கிங் எதனால் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபைலு நம்ம என்ன தான் இங்கே அலோ கொடுத்துருந்தாலும், அலோ காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்துருந்தாலும் அவங்க மிஷினில் அது பேஸ்ட்டு ஆகாது. ரொம்ப செக்யூர் அப்ளிகேஷன். நான் என்ன கேட்டிங்கன்னா RustDesk யூஸ் பண்ணுங்கள். ஐடியில் இருக்கவங்களும் சரி, நிறைய பேருக்கு RustDesk தெரியாது, யூஸ் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ.